ஹாய்மா. ஹாய். நரிட்டோ சுபிட்டன் தமிழ் 163வது எபிசோட். 162 பயங்கர தரமா இருந்துச்சு. நான் பூராத்தையுமே அழிச்சிட்டாங்க. அதுதான் ஃபுல்லாக லீஃப் வில்லேஜே காலி ஆயிடுச்சு. ஆனால் நரிட்டோ என்ன பண்ண போறான்? இவ்வளோ பவர்ஃபுல்லான பெயினை வந்து அவனால் ஃபேஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத வர்ற எபிசோட்ல பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களோட லைக் எங்களோட ஹாப்பினஸ். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த உலகம் பெயின் என்னங்கறத உணர போகுது. இப்படி பண்ணிட்டானேங்க. மொத்தமா எல்லாரையும் க்ளோஸ் பண்ணிட்டேன். லீஃப் வில்லேஜே முடிச்சிட்டானேங்க. அடிச்சு பல்ல மாதிரி அப்படியே அதுதான் ஃபுல்லா அந்த மொத்தம் ஊரே அப்படியே இது பண்ணிட்டேன். எல்லாம் உள்ள பாருங்க, ஊரே அடிச்சு மெயின் என்ட்ரன்ஸ் எல்லாமே ஒரே ஒருத்தி சாக்ரா மட்டும் உயிரோட இருக்கா. இது யாரு சாக்ரா? ஒரு ஆள்கிட்ட இருக்கு. அது அந்த நம்ம சுனாரியோட அந்த கவசத்துக்குள்ள அந்த மெடிக்கல் அவன் என்னாச்சுன்னு தெரியல. அழுகுறா. மொத்தமா காலி பண்ணிட்டானுங்க. இவனுக்கு என்ன லீஃப் வில்லேஜுக்கு என்ன அப்படி போக? அதுதான் எங்க சண்டை நடந்தாலுமே அதை அழிக்கணும்ன்ற சண்டையே நடக்கிறாங்க. நருட்டோ வந்துட்டாங்க. ஆனா நருட்டோ எப்படி பேஸ் பண்ண போறேன் அப்படிங்கறதும் தெரியல. அப்பா வேற லெவலா வந்திருக்கேன். ஆனா அந்த இதை வேற கத்துக்க முழுசா இது பண்ணலையேங்க. அவன் கத்துக்கல. இல்ல அந்த நம்ம அந்த தவளை தாத்தாவும் இவனும் ஒண்ணு சேர்றது வந்து பண்ணலையே. கிளம்பிட்டானா? இல்ல அவன் இங்கதான் இருக்கான். அந்த கீழே இறங்கிட்டான். மேல இருந்து இப்ப கீழே இறங்கிட்டான். எல்லாத்தையும் ஊரை மொத்தமா அழிச்சு விட்டு. ஆமா, பூரா மணல் மேடா குமிச்சு விட்டுட்டு இறங்கிட்டேன். அப்பா அப்படியே பாக்குறேன். அவனுக்கே தெரியல அதுன்றது. ஒவ்வொரு தாண்டா அது ஒவ்வொரு ஒரு பாலைவன மாதிரி மாத்திட்டானேங்க. இல்ல எல்லாத்தையும் அழிச்சிட்டு நீ போய் என்ன செய்ய? என்ன நடக்குதுமா? நாங்க கேட்ட மாதிரி ஏன் எங்களை ஹிடன் லீஃப் வில்லேஜுக்கு வர வைக்கல? நாம இங்க நின்னுகிட்டு இருக்கிற இந்த இடம் தான் ஹிடன் லீஃப் வில்லேஜ். இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க பாட்டி சீமா? நல்லா உத்து கவனிச்சு பாருங்க, உங்களுக்கே புரியும். மணல் அந்த மணல் மேகம் வந்து எதுவுமே தெரியல இவங்களுக்கு வந்து. ஐயோ மணல் வச்சு அடிச்சிட்டேன். எனக்கு வாய்ப்பே இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா அப்பதான் இதாகுது. ஆனா ஊர் கூட சேதமாயிருக்கு. இல்ல மொத்தமா அழிச்சிட்டேன். இதையெல்லாம் யாரு செஞ்சாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஜிராயா கூட நாம இருந்தப்ப வந்த அந்த சக்கர வாடையை என்னால இப்ப உணர முடியுது. கேட்டுட்டேன். ஐயோ போச்சு. ஏற்கனவே ஸ்ராயாவை கொண்டதே ஒரு பெரிய வெறித்தனமா இருந்தேன். ஊரையே அழிச்சிட்டேன். உயிரோட இருக்காங்க. உயிரோட தாங்க இருக்காங்க. ஆமா ஊரே அழிச்சு விட்டேன். மொத்த ஊரே காலி. இதெல்லாம் என்னது? நீ கண்டிப்பா இதுக்கு அனுபவிப்ப. உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன். நெட்டில இருந்த அந்த மார்க் மறைஞ்சு போயிடுச்சு. அவங்களுடைய ரீஜெனரேஷன் ஜுட்சுவை அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதே போல பெயினோட ஜுட்சுல இருந்து மக்களை காப்பாத்த தன்னுடைய சக்ராவையும் லேடி கட்சியோ கிட்ட கொடுத்துட்டாங்க. அவளுக்கு எல்லாமே பவர் குறைஞ்சிருச்சு. அதுதான் அது பூராமே இந்த ஊர்ல இருக்க மக்களை காப்பாத்துறதுக்கு. அதையும் காப்பாத்திருக்கு. மன்னிச்சிடுங்க. என் முழு சக்தியை பயன்படுத்தி என்னால உங்களை கவர் பண்ணதான் முடிஞ்சது. இதுக்கு நீங்க காரணம்
இருக்கா இதா இருக்கா பூரா இப்போ போய் மேலே போய் போகிற மாதிரி போட்டு நான் நம்புறேன். இதா பூரா அங்க எனக்கு பூகம்பம் வந்த மாதிரி பாவத்தை உள்ள இருந்து இதா வர்றாங்க. இது யாரு? இந்த இது ஏய், வண்டு. வண்டு வண்டு கொடுப்போம் ஆமாம் இங்கே பாவத்தை. பூரா உள்ள கிடக்காங்க எவ்வளோ இருக்கு. ஆமாங்க. இதா வச்சு வெளியேறாங்க. நல்ல வேலைக்கு உயிரோடவையாவது இருக்காங்க ரெண்டா. அதாவது கொஞ்சம் கொஞ்சம் அப்படி அப்படியே சேஃப்டி பண்ணி அந்த இதுவே சேஃப்டி பண்ணி இந்தா இதே கோணாக மாதிரி போனா மாதிரி அவனு தான் இடிபாடுகளை சுத்திட்டு இருக்கான். அந்த இது எங்கேயும் அடிபட்டு கிடக்குறேன் போல. யாரு அவ அது ட்ரெயினரு அந்த இவ அவ பேர் ரொம்ப நாள் ஆச்சா வரது. ஏகப்பட்டது டோக்கி ஒரு நிமிஷம், எங்க அப்பா. கவலைப்படாதீங்க, ஜோசோக்கு ஒண்ணும் ஆகாது. அப்படியா? ரொம்ப நன்றி. கக்காசி. கக்காசி ஓ, இந்த கக்காசியை பாக்குறப்பதே எனக்கு பெரிய வேதனையா இருக்கு. கக்காசி ஆள் இதாயிட்டானுங்க. அவன் தான் இறந்துட்டானே. சே, ககாஷி சென்சே. இப்படி கடைசியா இப்படி கக்காசிய காப்பாத்த ஓ இறந்துட்டானா? ஆமா அது அப்பா நினைச்சு பாக்குறேன். போய் அப்புறமா அடிச்சு உன்னால நகர முடியும்னா ஆமா எல்லா விஷயத்தையும் லேடி சொன்னாடி கிட்ட சொல்லிடு. ஆமா அவனை எதிர்க்க தேவையான எல்லாத்தையுமே செய்ய சொல்ல. நினைச்சு பாக்குறேன். நான் செஞ்சுட்டேன் ககாஷி சென்சே. நீங்க சொன்ன மாதிரியே வேலையை முடிச்சிட்டேன். கச்சிதமா முடிச்சிட்டேன். நான் மிஷனை முடிச்சிட்டேன் சென்சே. தூக்கி விடுங்கடா. இது யாரு? வேற ஒண்ணு இடிபாடுக்கு அடைக்க அது இது போறதுக்கு கேவா. கீபா 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 அந்த பாறை தெரியல. இப்படி ஆக்கிட்டானே. ஊரே ஒண்ணு இல்லாம ஆக்கிட்டானே. அப்பா ரத்தம் மாதிரி வேலை. இவ இன்னாட்டா 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 ஆனா உங்களுக்கு அடிபட்டிருக்கு. நெஜி. கனவே இல்லாதப்போ உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நிச்சயமா அவங்க என்ன மன்னிக்கவே மாட்டாங்க. அதனால நீங்க என்ன பத்தி எந்த கவலையும் படாதீங்க. கண்டிப்பா நான் கவலைப்படுவேன். குடும்ப தலைவர் இல்லாதப்போ யாருக்காவது ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு நான் மட்டும்தான் பொறுப்பு. சொல்லி கட்டு போட்டுருக்கா அவனுக்கு. லேடி ஹினாட்டா. இந்த தாக்குதலோட பாதிப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. மொத்த ஊரே காலி பண்ணிட்டானே. சுகுமார், உனக்கு அடிபட்டிருக்கா? நீ ஓகே தானே? ஓகேதான். ஆமா, நம்மள தாக்க வந்துச்சு. அது என்னது? உனக்கு ஒண்ணும் ஆகலையே ஷிகமாரு. என் கால் தான் உடைஞ்சிருக்கு. மத்தபடி எனக்கு ஒண்ணும் ஆகலப்பா. நல்ல வேளை உனக்கு ஒண்ணும் ஆகலையேன்னு சந்தோஷப்படு. ஏன்னா நீ இவ்வளவு தாக்கு பிடிச்சதே பெருசு. விஷயம் என்னன்னா அது ஷிகமாரு என்ன பாதுகாக்க தான் முயற்சி பண்ணாரு. அதனால அவருக்கு அடிபட்டுருச்சு. சரி சரி போதும். இப்ப எதுக்கு நீ ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்க? இவ்ளோ பவர்ஃபுல்லான ஜுட்சுவை கையில வச்சுக்கிட்டு ஊருக்குள்ள நுழைஞ்சு தாக்குறப்போ எதுக்காக இதை பயன்படுத்தாம இருந்தாங்க? இங்க அவங்க வந்ததுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அத அவங்க கண்டிப்பா கண்டுபிடிச்சிருக்கணும். அதனாலதான் அவங்க எல்லாரும் இந்த டாக்டிக்ஸ பயன்படுத்தாம இந்த கிராமம் மொத்தத்தையும் பெருவாரியா தாக்கியிருக்காங்க. ஆனா யார் அவங்க எல்லாம்? ஊரையே அழிக்கிற அளவுக்கு இவ்வளவு பெரிய வேலையை செஞ்சிருக்காங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அவங்க அகாட்ஸ்கியா தான் இருந்தாங்க. எனக்கு புரியுது. அப்படின்னா அவங்களுடைய டார்கெட் ஆமா நருட்டோ உசுமாக்கி. நான் லக்க மட்டுமே நம்பிக்கிட்டு இருந்தா கண்டிப்பா பொழைப்ப நானே தெரியல. ஆனா எப்படியோ நான் இதுல இருந்து மட்டும் தப்பிச்சிட்டேன். அதனால ஓவர் ஆக்டிங் பண்ணாம நம்ம பொழைச்சிட்டோமேன்னு சந்தோஷப்படு. நருட்டோ ஜாக்கிரதையா எங்க இருக்கியா எங்க இருக்கியான்னு யார் கடுப்பாயி அழிச்சு விட்டா. ஐயோ நேருக்கு நேர் சந்திக்க போறாங்க. என்ன அவன் இப்ப பாருங்களேன்,
ஆல்ரெடி ஸ்ராயாவை கொன்னது பழி வாங்குன்ற கோவத்துல இருக்கேன் ஊரே அழிச்சிட்டேன். என்ன ஆவேன்னு எனக்கும் தெரியல. நேருக்கு நேரம் சந்திக்கிறாங்க. நேருக்கு நேர் வந்து சந்திக்கிறேன். தேடி அலைய வேண்டியதில்லை. இந்தா ஐயோ நேருக்கு நேரம் வந்துட்டானே. எல்லாருமே வந்துட்டாங்களே. 1 2 3 4 5 பேர். ஒருத்தர் ஆமா ஒருத்தர் இறந்து போயிட்டேன்ல. அந்த உயிர் கலக்கிட்டாங்க. அந்த உயிரை கொண்டு வர உயிரோட தானே இருக்கேன். நாக்கு எப்படி இருந்தா எல்லா உயிரை கலக்கிட்டாங்க. அவ்வளவுதான். இப்படி இருந்தா எப்படி அழிக்கிறது? இவங்கள அழிக்கவே முடியாது. எத்தனை கூட திருப்பி வந்துட்டானுங்க. இந்தா கல்லுன்னு வந்துட்டானே. ஏன் இவ்வளவு தூரத்துக்கு போயிட்டு இருக்கீங்க? ஏன்னா இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் நியாயமானது. மறுபடியும் போறா. டென்டோ பெயின் மேல எல்லா சக்கராவும் பயன்படுத்தும் போது அவனோட ஜூட்ஸு விளைவுகளை ரொம்ப அதிகமா ஏற்படுத்தும். ஆனா அதே சமயம் ரிஸ்க்கும் அதிகரிக்கும். போன முறையை விட இந்த முறை இந்த 5 பேரும் ரொம்ப பொறுமையா தான் ரெக்கவர் ஆயிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல உங்களை இனிமே நானே பாத்துக்கிறேன். இதுக்கு மேல பேப்பர் க்ளோன்ஸ் தேவையில்லை. எப்படி சமனிங் ஜூட்ஸு மறுபடியும் அதத்தேன் 6 பேரும் ஒண்ணா ஒரு இடத்துல கூடி இருக்காங்க. சுனாடே இவ்வளவு பவர் இல்லையங்க. ஹோகாகே லேடி ஹோகாகே எப்படிங்க சமாளிப்பா? என் முன்னோர்கள் கனவை செதச்சிட்டல உன்னை நான் விட மாட்டேன்டா. இந்த மொத்த பிரச்சனையையும் முடிக்கிறேன். இப்பயாவது உனக்கு வலினா என்னன்னு புரிஞ்சுதா? இதுக்கு மேல நீ எனக்கு எந்த வகையிலும் தேவைப்பட மாட்டேன். என்னோட தேவை ஐயோ நைட்டோ மட்டும்தானா? நைட்டோவா நீங்க ஒருத்தனை முடிச்சேன். இந்த மாதிரி ஆட்கள் கூட லீஃப் வில்லேஜோட ஹோகாகே மோதனுங்கிற அவசியமே இல்ல. ஓரமா உட்கார்ந்து டீ குடிச்சிட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்க பாட்டி. என்ன நடக்குதுங்க? எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. பாட்டி நாம ஒரே அடியில வீழ்த்திட்டோம். எப்படிங்க? நருட்டோ நீ வந்துட்டியா? திருப்பி அவங்கள அப்புறம் உங்களுக்கு என்ன தோணுது தாத்தா? உங்களுக்கு இவன் அந்த 2 பேரை ஞாபகப்படுத்துறானா? ஆமா, பாக்க அப்படியே இருக்கான். நருட்டோ அவனோட மூதாதையர்களையே மிஞ்சிட்டான். ஆனா ஒரு நீதான் நருட்டோ. ஒரிஜினல் நான் தான் கதையை முடிக்க வந்தவன். வேற இறங்கிட்டானே. ஒருத்தனை மட்டும் காலி பண்ணிட்டேன். ஒருத்தன் மட்டும் கீழே இறக்கானா? ரெண்டோட சக்தி முழுமையடைகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தேவைப்படும். அப்படின்னா அவனுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் ஆகணும். டைம் எடுத்து கமகேச்சி சுனாடே பாட்டிய பாதுகாப்பான இடத்துக்கு தூக்கிட்டு போயிடு. நான் பாத்துக்கிறேன் பாட்டி. இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன். கிராமத்துல இருக்கிற ஐயோ கடவுளே இவனுக்கு எதுவும் ஆகக்கூடாது. ஏன்னா இவன் கூட மோதும் போது மத்தவங்கள பத்தி கவலைப்பட முடியாது. நல்லது. ஆனா எதுக்கும் நீ கட்சு இவ கூட வச்சுக்க. கண்டிப்பா உனக்கு இவ உதவி தேவை. எல்லா பெயினை பத்தியும் இவளுக்கு நல்லா தெரியும். அது கூட தூக்கிட்டு ஆமா கட்சு. சரி கட்சுயு போ. எப்படியாவது நருட்டோவோட ட்ரெஸ்ஸுக்குள்ள போய் ஒளிச்சு. உத்தரவு. இல்ல போயிருந்துருக்கு. அடிவட்டா உடனே இது பண்றது. நேரத்துல இத பத்தி பேசுறது சரி. காயமாச்சுனா அது வந்து பாதுகாக்கும் போல. ஆனா நேச்சர் எனர்ஜியை நான் இப்ப மாஸ்டர் பண்ணிட்டதால எல்லாரோடைய சக்கராவையும் என்னால உணர முடியுது. மாஸ்டர் பண்ணிட்டேன். ககாஷி சென்சேய வேற ஏதாவது மிஷனுக்காக அனுப்பி அவளுக்கு ஏதோ வச்சிருக்கீங்களா? கக்காசி கேக்குறேன். கக்காசி கேக்குறியா? இல்லன்னு காணாமட்டே. என்னன்னு தெரியல. அப்படியா? கிளம்பு காமகிச்சி. காமகிச்சி கூப்பிட்டு ஆளை கிளம்ப சொல்லிட்டானே. சமனிங் ஜூட்ஸு. இவ வேற எப்ப பார்த்தாலும் சமனிங் பண்ணி விட்டாலே. போச்சுடா காரணாமுறை வந்துச்சு. ஐயோ ஒரே முட்டாள முட்டிருச்சு. காமகிச்சி சுனாடே ஏத்திட்டு வந்துச்சு. லேடி சுனாடே. அவளுக்கு காயமாயிடுச்சு. என்னாச்சு லேடி சுனாடே? சகுரா. புரியுதா? முடிய போகுது.
ஆமா, அது ரொம்ப உதவிக்கு இதாச்சல்ல. ரொம்ப நன்றி லேடி சொன்னாடி. அவன் உடம்பு பூரா இதாயிடுச்சுங்க. ரொம்ப டயர்டாயிடுச்சு. ஐயோ காண்டாமிருகத்தை போ. Summoning jutsu. ஐயோ இவ வேற எப்ப பார்த்தாலும் சமையல் பண்ணிக்கிட்டே இருக்கா. அதே சொல்றேன். ஆரம்பிக்கலாம். Say not frog song. அதான் கவலை இருக்கு. இங்கேருந்து பவர் கொடுக்குறாரு கவலை. அதே ரசம் அதுக்கான நீங்க அப்படியே வேணுங்க. அதுக்கு தூக்குங்களா. அப்பா வெறித்தனமான சொந்தடா. பின்னாடி இருந்து பவர் கொடுக்குது இல்ல கவலை. முன்னாடி இருக்கிறவ கிட்ட உன்னோட ninjutsu வேலை செய்யாது. இதுக்கு ninjutsu தெரியல. ஆமா காதுக்குள்ள சொல்லி ஆமா ஓகே அப்ப ஃப்ராக் குமட்டேவ பயன்படுத்துறேன். ஒண்ணுக்கு ஒண்ணு அதற்கு பயன்படுத்தாது. அட்டி குத்துறா அவனு. அதுக்கு ஒரே அடி அடிச்சு அப்படியே உள்ள போடு போடு போடு. எல்லா பெயின்ஸோட பார்வையும் ஒற்றுமையா இருக்கு. அதனால ஒருத்தன் கண்ணுல பட்டுட்டு இருக்கிற வரைக்கும் வேற யாரையும் நம்ம தாக்க முடியாது. அதே பார்வை பூரா உள்ள ஒரே இதுல இருக்குல்ல வேற பூரா சொல்லு உள்ள இருந்து. அதற்கு அவ்வளவு அப்படியா? சரியான ஆளுப்பா. நான் காட்டுறேன். அட்டி ஆகாலையே பாரு. அது கிளவிட்டால ஆமா ஐயோப்பா ஒரு ஹாலிவுட் படம் பார்த்தா எவச்சு இருக்குதுங்க. ஆண்டாமுது வச்சா அட்டி அட்டி யாரு நினைச்சா குத்திருச்சு. ஆண்டாமுது வச்சா போடு போடு போடு. பரவாயில்லையே கட்டி வச்சு போட்டு தள்ளிடுச்சா. அதுக்கு மேல ஏறி மேலே ஏறி உட்காந்துச்சு. அப்படி காலத்தப்புறம் வெட்டி எரியல. அதுல இருந்து நாம விலகிட்டோம்னு நான் நினைச்சேன். ஃப்ராக் குமிட்டே அத பயன்படுத்துறவங்களை சுத்தி இருக்கிற இயற்கையான சக்தியை தான் உறிஞ்சிக்கும். அது நருட்டோவோட ஒன்றிணைஞ்சதுனால நருட்டோவோட தாக்குதல்லையும் அது வெளிப்பட்டு இருக்கு. சேஜ் மோடில் இருக்கும்போது தாக்குறதும் சரி அதை தடுக்கிறது. அவன் மத்த இடத்துல இருக்கிறத எனர்ஜில உறிஞ்சிக்குவேன். இதுக்கு மேல நான் இங்க டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. புது ஜுட்ஸுவை பயன்படுத்தி எல்லார் கதையும் முடிக்கணும். ஷேடோ க்ளோன் ஜுட்ஸு. ஏதோ ஒண்ணு கத்துட்டு வந்திருக்காங்க. அப்ப நீ முழு சேஜா மாறிட்டியா? முழுசா மாறிட்டாங்க போல. போல நீ வந்து ஜுட்ஸு முழுசா கத்துக்கிட்ட போல. ஆமா முழுசா மாறிட்டாங்க. சென்சை நான் இப்ப சொன்னேன். உண்மைதான். அவர்கிட்ட இருந்து நான் ஜுட்ஸுவை நான் முழுசா கத்துக்கிட்டேன். எனக்கும் ஒரு காலத்துல அவர் மாஸ்டர் தான். அடப்பாவி. அதனாலயே நம்ம ரெண்டு பேரும் சிப்லிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரே சென்சை இருக்கிறதுனால ஒருத்தர் நல்லாவே புரிஞ்சுக்க முடியும். நம்ம மாஸ்டர் அமைதியை தான் விரும்பினாரு. போதும், இதுக்கு மேல எதுவும் பேசாத. போடுறா. இவனை முதல்ல போட்டு தள்ளுறா. என்ன இவ்வளவு சக்கரா வெளிப்படுது? இது நீதான் சொல்லி கொடுத்தியாப்பா? நானே இப்பதான் முறையா பயிற்சி எடுத்தப்ப இதை அவன் வெளிக்காட்டவே இல்ல. ஆமா ரசம் நான் பண்ண போறோம்ங்கிறது எனக்கே தெரியல. என்ன ஜூட்சு அது? ரசம் சுருக்கன்னு என்ன நடக்குது? நருட்டோட ஜூட்சு பாக்கும்போது அப்படியே ஷுரிகேன் ஜூட்சு மாதிரி இருக்கு. ஆமா ஃபின் ஸ்டைல் ரசன் ஷுரிகேனா? அத அடுத்த தடவை யூஸ் பண்ணக்கூடாது சொல்லியிருந்தாங்களே முன்னாடி. எதுக்கு இந்த அழிவை உருவாக்குன? அழிவுக்கும் அமைதிக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியாதா? மரத்தை நீக்கிட்ட ஒரு பார்க்கவே முடியாது. நான் எதை அடைய விரும்புறேங்கிறதையும் உண்மையான அமைதி என்னங்கிறத உன்னால பார்க்கவே முடியாது. அதனால ஒழுங்கா என்கிட்ட சரண் அடைஞ்சிரு. நீயா வந்துட்டு உன்னோட சாவுக்கு அமைதிக்கு வழிவகுக்கும். அடப்பாவி. நான் சொன்னது உனக்கு கேட்கலையா? ஐயோ கரெக்டா அதை யூஸ் பண்ணாங்கடா. தூக்கி வீசிட்டான். ஆமா என்ன பண்ணா? அது வீட்டுக்கே இதை யூஸ் பண்ணிட்டா அவனுக்கு அவனோட உடம்பெல்லாம் இதாயிருமே. காய முடிஞ்சு. ஐயோ முடிஞ்சு போச்சு. ஐயோப்பா அந்த ரசகன் சுருக்கனை யூஸ் பண்ணா ஆல்ரெடி அவனுடைய ஸ்கின் எல்லாம் கிளியும் அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. நான் யூஸ் பண்ணியிருக்கேன், என்ன ஆவான்னு தெரியல. ஆனா பயங்கர எப்படி சொல்றது, ஒரு பயங்கரமான ஒரு ஹாலிவுட் படம் பார்த்த மாதிரி ஒரு பயங்கர எஃபெக்டா இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு இது வேற லெவலு. அடுத்து வர்ற எபிசோட் எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படிங்கிறத நான் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கேன். அடுத்த எபிசோட்ல போயிடலாம்.